வரலாறு எம்மை வழிநடத்தும் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அத்துணை உறவுகளுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். அறிவார்ந்த பெருமக்களே, உலகம் முழுவதும் ஒரே ஒரு தத்துவம்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் புரியாதவனுக்கு எதிர்காலம் கிடையாது. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சொல்றான், பெண் உரிமை என்றால், பெண் உரிமைக்கான வரலாறு என்றால் பெரியாரில் இருந்து எழுதுறான். அறிவார்ந்த பெருமக்களே, எந்த எந்த மாவட்ட மக்கள் வேணா ஏத்துக்கலாம், ஆனால் சிவகங்கை மாவட்ட மக்கள் ஏத்துக்கலாமா? சிவகங்கை ஏத்துக்கலாமா? அறிவார்ந்த பெருமக்களை யோசிச்சு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீ ஜாக்கெட் போடக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அந்த காலகட்டத்திலேயே வெள்ளையனை வீழ்த்தி ஒரு ராணி ஆட்சி செய்தால் என்றால் அது நம்முடைய வேலுநாச்சியார் மட்டும்தான். ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிலும் இவன் சொல்றான், இங்க பெரியார் தான் பெண் உரிமையை போட்டினார்னு. உங்களுக்கெல்லாம் மான தமிழினத்திற்கு ரோசம் வர வேணாமா? ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிற்கும் ஒரு இனம் பெண் உரிமை என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்தது என்றால் அது நாங்கள் மட்டும்தான். உங்களுக்கு கோபம் வர வேணாமா? இதை விடுங்க, அருகில் இருக்கிற மதுரை, அருகில் இருக்கிற மதுரையில எல்லாருக்கும் தெரியும் அழகர் கோயில் திருவிழா. அழகர் கோயில் திருவிழாவில் நான் முஸ்லீமா இருந்தாலும் சொல்றேன், அழகர் கோயில் திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, பட்டாபிஷேகம் பண்ணதற்கு பிறகு மீனாட்சி அம்மனுக்கு பின்னாலதான் எங்க ஐயா சொக்கநாதரே வருவாரு. அந்த அளவிற்கு பெண்ணுரிமையை போட்டு புகழ்ந்தவர்கள் தமிழர்கள். இவர்கள் சொல்றாங்க, பெரியார் தான் இங்க பெண்ணுரிமை இது பண்ணாரு, பெண்ணுரிமை நிலைநாட்டினாரு. திராவிட இயக்கங்கள் நாங்கள் இல்லைன்னா இன்றைக்கு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற அனீஸ் பாத்திமா படித்திருக்க முடியுமான்னு. ஐயா, அனீஸ் பாத்திமா படிப்பது காமராஜர்னால. அனீஸ் பாத்திமாவும் சரி, இங்க இருக்கக்கூடிய சாமானிய விட்டு பெண்களும் சரி, அம்மையார் கனிமொழி போல நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முழங்கினால்தான் நீங்கள் பெண்ணுரிமை நிலைநாட்டிருக்கீங்க அர்த்தம். அறிவு சிறந்தவர்களை ஒன்றோடு முடிக்கிறேன், இன்னும் நேரம் குறைவா இருக்குது. இந்த மண்ணில் உண்மையாகவே ஒரு கட்சி பெண்ணுரிமை நிலைநாட்டியதுன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 1 கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்றாங்க. 1 கோடி தொண்டர்களில் வெறும் 117 பெண்கள் இல்லையா? சரிக்கு சமமாக சட்டமன்ற தேர்தல் நிப்பாட்டுறதுக்கு கனிமொழி தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலை நிப்பாட்டுறதுக்கு 1.5 கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்றது அதிமுக. ஒரு பெண் தலைமை தாங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எத்தனை பெண் அமைச்சர்களை, பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை தனக்கு சமமாக அமர வைத்திருந்தார் அம்மையார் ஜெயலலிதா இருக்கா? வரலாறு இருக்கா? இந்த ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கும் நாங்கள் தான் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொன்ன காங்கிரஸில் இருக்கா? இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவிற்கு அந்த வரலாறு இருக்கிறதா? அறிவார்ந்த பெருமக்களே, வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில் பிறந்து வேலுநாச்சியாருடைய மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற அரணையூரில் இருந்து பிறந்து வந்த எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிற்கும் பெண்ணுரிமை என்றால் என்ன, பெண்களுக்கு சமமான நீதி கொடுப்பது என்றால் என்னன்னு சட்டமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி சரிக்கு சமமாக பெண்களுக்கு கொடுத்தது எங்க அண்ணன் மட்டும்தான். நீங்க ஏதோ வெறும் தமிழ்நாட்டில நினைச்ச கூடாது, தமிழ்நாட்டில நினைச்ச கூடாது. மேற்கு வங்கத்துல மகுவா மொய்த்ரான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்துல மகுவா மொய்த்ரா, மம்தா பானர்ஜின்னு ஒரு அம்மா இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 42% பெண்களுக்கு கொடுத்தாங்க. அதை ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் பெருமையாக பேசியது. அறிவார்ந்தவர் மக்களை நான் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்திய வரலாறையும் திருப்பி போட்ட ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான் இந்த மண்ணில் சமூக நீதி என்று, பெண் உரிமை என்று, பெண்ணுரிமை நாங்கள் தான் நிலைநாட்டினோம் என்று பேசுவதற்கு பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தான் தகுதி இருக்கிறதே தவிர பெரியாரின் பேரன்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஹைடெக் மிஷின்களால் கைப்படாமல் உங்கள் நலனில் அக்கறையோடு தருகிறது சத்துள்ள லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ், சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Taste Daily. Taste the Daily.